அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு முட்டை கிரேவி செஞ்சுருக்கோம். அந்த முட்டை கிரேவி வந்து சாப்பாட்டில் சாப்பிட்லாம், டிஃபன் கூட சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும், கமகமான வாசனையாக இருக்குது. வாங்க இதை எப்படி செய்யலான்றது வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். முட்டை தொக்கு செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்ச எண்ணெய் நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இதை நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சாச்சு. பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடியாக, எவ்வளோ பொடியாக வெட்டோம்னா அவ்வளோ பொடியாக வெட்டி நம்ம வெங்காயத்தில் சேர்த்துக்குருவோம். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா கோல்டு கலராக வதங்கணும். அது வதங்குறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வந்து ஒரு பெரிய சைஸில் 2 தக்காளி பழமும், கொஞ்சோன்னு புதினா தலையும், ஒரே ஒரு பச்சை மிளகாயும், நீங்கள் புதினா தலை வேணும்னா போடலாம், வேணாட்டி விட்டுறலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தலை, இதெல்லாம் வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கியாச்சு. நம்ம மசாலா பொடிங்கள்லாம் சேர்த்துக்கிறோம். நான் வந்து தண்ணி மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிடலாம். மிளகாத்தூளை முதல்ல நம்ம நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்ருவோம். அப்போ தான் நம்மளுக்கு கலராக இருக்கும். அதே மாதிரி கரம் மசாலா பொடி ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். சீரகப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். மிளகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடுவோம். மசாலா பொடியெல்லாம் சேர்க்கும்போது நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கிடலாம். மசாலா நல்லா கலக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்ச நேரம் நம்ம எண்ணெயில் எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் ஊற்றிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் பேஸ்ட்டை. லேசாக இந்த மிக்ஸி ஜார் கலந்த தண்ணி லேசாக ஊற்றிக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போன பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிறோங்க. பத்தலைனா நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நம்ம ரைஸ் கூட சாப்பிட்ணுன்னாக்கா நம்ம நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம விருப்பம்தான் அது. நம்ம வந்து இது வந்து டிஃபனுக்கு செய்கிறனால கொஞ்சம் நான் திக்காக செய்கிறேன். வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறங்க. கிரேவி மாதிரி வேணும்னா இந்த பதம் போதும். கொஞ்சம் நேரம் கொதித்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மூடி வைக்கலாம். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். கொதிச்சுக்கிட்டே இருக்கையில் நம்ம முட்டையை வந்து இந்த மாதிரி கீரி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி கீரி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து மசாலா வந்து உள்ளே போகும். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டையை வந்து எடுத்து நல்லா அப்படி கிராஸாக அப்படி கீறிக்கிடுவோம். கீரி கொடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு மசாலா எல்லாம் உள்ளே போகும். நான் ஒரு 6 முட்டையை இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் நடுவில் ஒரு டைம் நம்ம திறந்து கிண்டி விடலாம். அடி பிடிக்காமல் இருக்கும். நடுவில் ஒரு டைம் நம்ம கிண்டி விடலாம். உப்பு இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு பத்தலை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் நமக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரியட்டும். முட்டை சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்போ முட்டைகள் எல்லாம் வந்து நம்ம கிரேவி கூட சேர்த்துக்குருவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வாசனை கம்ம நல்லா இருக்குது. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம வெரைட்டி ரைஸும் கூட, ரொட்டி, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் நேரம் இந்த கிரேவி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சுண்டி வரட்டும். மசாலாலாம் ஒரு கொதி விட்டாக்கா இந்த கிரேவியில் வந்து மசாலா வந்து நல்லா முட்டையில் சேர்த்துக்கிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம மூடி விடலாம். கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம முட்டை கிரேவி எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான், நம்ம கிரேவியை ஆஃப் பண்ணி